ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 957 ஆரம்பிக்கிறது. மாற்று சித்தாந்தக்காரர்களுக்கும் நிரம்ப மரியாதை கொடுத்தே சொல்லியிருக்கிறார். மீமாம்சா பாஷ்யக்காரர்களில் ஒருவரான சபரரை ஆச்சாரியேன சபரசுவாமினஹா என்றும் இன்னொருவரான உபவர்ஷரை பகவதோ உபவர்ஷனே என்றும் கௌதமர் செய்த நியாயசூத்திரத்தை குறிப்பிடும்போது ஆச்சாரிய பிரணீதம் என்றும் அவர்களுக்கு ஆச்சாரியர் சுவாமி பகவான் என்றெல்லாம் அடைமழை கொடுத்து சூத்திர பாஷ்யத்தில் சொல்லியிருக்கிறார். தாமே சொந்தமாக எழுதிய ஞான நூல்களான பிரகரணங்களில் சித்தாந்தவாதமாக அதிகமாக இல்லாமல் தத்துவங்களை பளிச்சென்று மணிமணியாக கொடுத்திருக்கும். அதோடு கூட அனுபூதிமானின் நிலையையும் சொச்சமாக வர்ணித்திருக்கும். பிரகரண கிரந்தங்களில் மிகவும் பெரிதான விவேக சூடாமணியிலும் உபதேச சாகஸ்ரீயிலும் இப்படிப்பட்ட வர்ணனைகள் வருவதோடு ஜீவன் முக்தானந்த லகரி தன்யாஷ்டகம் எதி பஞ்சகம் முதலியவையும் அத்வைத அனுபவியின் ஆனந்த நிலையை வர்ணிப்பவைதான். ஒரு கோவணத்தை கட்டிக்கொண்டு தான் பாட்டுக்கு ஆத்மராமனாக திரிந்து கொண்டிருக்கிறானே அவனை போன்ற பாக்கியசாலி யார் என்று எதி பஞ்சகத்தில் கேட்கிறார். கௌபீனவந்தக கருபாகியவந்தக, பாக்கியசாலி என்றால் அது இந்த கோணாண்டி அல்லவா என்கிறார். நம் மனசில் ஆழப்பதிகிற விதத்தில் அவனே தன்னை மறந்து தன் ஸ்திதியை தத் ஏகோ அவசிஷ்டக சிவக கேவலோகம் சாட்சி நித்யக பிரத்யகாத்மா சிவோகம் அகமேவ பரம் பிரம்ம வாசுதேவாக்யம் அவ்யயம் அகம் ஆனந்த சத்யாதி லக்ஷணக கேவலக சிவக சிதானந்த ரூபக சிவோகம் சிவோகம் என்றெல்லாம் சொல்வதாக இருக்கும். இப்படிப்பட்ட கிரந்தங்களை பாராயணம் பண்ணும்போது அப்படி பண்ணுகிற நாழி வரையிலாவது நாமும் அழுக்கில்லாத ஆகாசம் மாதிரி ஜோதிர்மயமாக ஆனந்தமயமாக இருக்கிறார் போலவே இருக்கும். ஏக சைத்தன்ய ஜோதிஷ்னால்தான் லோகத்திலுள்ள எல்லா ஒளிகளும் காட்சிகளும் காண்பானும் என்பதை இறுக்கி ஒரே ஸ்லோகத்தில் அடக்கி ஏக ஸ்லோக பிரகரணம் என்றும் ஒன்றை அனுகிரகித்திருக்கிறார். அரை ஸ்லோகத்திலேயே உபதேச சாரத்தை வடித்து கொடுத்திருக்கிறார். குழந்தைகளுக்கு வாத்தியார் உபதேசம் பண்ணுகிறது போல அடியிலிருந்து ஆரம்பித்து பாலபோத சங்கிரகம் என்று ஒன்று பண்ணியிருக்கிறார். இன்னொன்று சின்ன சின்ன கேள்வியும் பதிலுமாக சகல விஷயங்களும் சொன்னதுதான் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா. ஞான புஸ்தகங்களைப் போலவே பக்தி ஸ்தோத்திரங்களும் நிறைய எழுதினார். இது சகல ஜனங்களுக்குமான உபகாரம். பண்டிதர்களே ரசிக்கக்கூடிய சிக்கல்களை ஞான புஸ்தகங்களில் அவிழ்த்து கொடுத்த ஒரே ஆச்சாரியால் ஒரு குழந்தை கூட பிரியப்பட்டு சொல்லும்படியாக அதற்கும் புரியும்படியாக பக்தி ஸ்துதிகள் நிறைய பண்ணி கொடுத்தார். இவற்றிலேயும் ரசக்கியர்கள் விஷயக்கர்கள் ஆச்சரியப்படும்படியாக அநேகம் உண்டு. பாதாதி கேசவர்ணனை கேசாதி பாதவர்ணனை என்று தெய்வங்களை விஸ்தாரமாக வர்ணிப்பது, பக்தி பாவம் பொங்கும்படியாக எப்படியெல்லாம் உபச்சாரம் பண்ணி பார்க்கலாமோ அத்தனையும் ஸ்லோகரூபமாக பண்ணிவிடுவது என்று நிறைய செய்து அவற்றை சொல்வதாலேயே பாராயணம் பண்ணும் நம் சித்தம் பரமாத்மா விஷயமாக ஒட்டி கொண்டிருக்கும்படி செய்திருக்கிறார். பாஷ்யங்கள் முழுக்க ப்ரோஸ், பிரகரண கிரந்தங்களிலும் ப்ரோஸ் உண்டானாலும் பொயட்ரி தான் ஜாஸ்தி. ஸ்தோத்திரங்களெல்லாம் பொயட்ரி தான். எதுவானாலும் அதே தெளிவு, அர்த்த புஷ்டி, ஹிருதயத்துக்கு பரமசாந்தியை தருகிற நன்மை. 3 மார்க்கங்களையும் ஸ்தாபித்தவர். ஞான புஸ்தகங்களிலேயே கர்மானுஷ்டானத்தில்தான் ஆரம்பித்து சாஸ்திரோத்தமாக வர்ணாசிரம தர்மங்களின்படி எல்லாம் பண்ணிக்கொண்டு போக வேண்டும் என்று நிறைய சொல்லியிருக்கிறார். தற்காலத்தில் சமத்துவம் என்று சொல்லி வெறும் லௌகீக விஷயங்களை மட்டும் கவனித்து நாம் ரிஃபார்ம்ஸ் என்று சொல்லி டிஃபார்ம் செய்வது போல ஆச்சாரியால் பண்ணவே இல்லை. அதாவது சீர்திருத்தம் என்று சொல்லி உருக்குலைப்பது போல ஆச்சாரியால் பண்ணவே இல்லை. இப்பொழுது நாம் காரியத்திலேயே எல்லாம் ஒன்று என்று ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் நம் மனசிலேயே ஒற்றுமை பாவம் எல்லாம் ஒன்று என்ற லவேச்சமாக இருக்கிறதா? இருந்தால் இத்தனை போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவு இருக்குமா? சாஸ்திரங்கள் என்ன சொல்கின்றன? அவற்றையே அனுசரித்து போன ஆச்சாரியால் என்ன சொன்னார்? சம்ஸ்கார வித்தியாசத்தினால் சிருஷ்டியில் குணகர்மாக்கள் வித்தியாசமாகத்தான் இருக்கும். அந்த வித்தியாசத்தை சமம் பண்ண ஆரம்பித்தால் ஜுவரக்காரனுக்கு விருந்து சாப்பாடு போடுகிற மாதிரியும் ஆரோக்கியசாலிக்கு மருந்து கொடுக்கிற மாதிரியும் தான் ஆகும். அதனால் எப்படி வித்தியாசப்படுத்தி அவரவரையும் மொத்தத்தில் சகலரையும் முன்னேற்ற வேண்டுமோ அப்படித்தான் காரியங்களையும் அனுஷ்டானங்களையும் பிரித்து கொடுக்க வேண்டும்.
மனசிலே எல்லாம் ஒரே சைத்தன்யம் என்ற அத்வைத பாவமும் அதனால் ஏற்படும் ஏற்றத்தாழ்வு இல்லாத பிரேமையும் இருக்க வேண்டுமே தவிர காரியத்தில் ஒன்று என்று பண்ணக்கூடாது. பாவாத்வைதம் சதா குறியாது கிரியாத்வைதம் ந கர்ஹிச்சிது. எப்பொழுதும் மனோபாவத்திலே அத்வைதத்தை நாம் வளர்த்துக்குள், ஆனால் காரியத்தில் ஒருபோதும் அத்வைதத்தை கொண்டு வராதே. காரியமில்லாத நிலைக்குத்தான் அத்வைதம் என்றே பெயர் என்பதுதான் சாஸ்திரத்தை அனுசரித்து ஆச்சாரியால் செய்த உபதேசம். இப்பொழுது நேர்மாறு, பாவாத்வைதம் இல்லை, கிரியாத்வைதத்துக்கே முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். கிரியாலோகத்தில் வேத வழிப்படியான அனுஷ்டானம்தான் இருக்க வேண்டுமென்று ஆச்சாரியால் வழி போட்டு கொடுத்தார். அதாவது பழைய வழியே மறுபடி செப்பனிட்டு கொடுத்தார். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.